நான் அருணிடம் அப்படி பேசியிருக்க கூடாதோ? அடிமனதிலிருந்து புதிதாக ஒரு கேள்வி பிறந்தது. நான் அந்த விழாவில் பாடியது வரை அவன் அறிந்திருக்கிறான். எப்படிப்பட்ட ஆண்மகனுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலையில் கோபம் வருவது இயல்புதானே. ஆனால் அவள் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தானே அவன். இன்னொரு பக்கம் அங்கலாய்த்தது மனம். கொடுத்திருக்கிறாளே, அவளை திட்டுவதற்கும் ரசிப்பதற்கும் என எல்லா உரிமைகளையும் அவனிடம் கொடுத்திருக்கிறாளே. இங்கே அவர்களுக்கு நடுவில் செல்வதற்கு நான் யாராம்? அவன் என் மீது கை ஓங்க முயன்ற போது கூட என்னை தானே விலகி போக சொன்னால். அவனை ஒன்றும் சொல்லவில்லையே. என் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போய்கொண்டிருக்கிறதா என்ன? வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒரு அழுத்தம் பரவியது அருணுக்குள்ளே. காதல் ஒரு மனிதனை இப்படியெல்லாம் தோற்கடிக்குமா என்ன? அவனுக்கே புரியவில்லை. தனிமை அவனுக்கு ஒன்றும் புதிதல்ல. வாழ்க்கையில் பல கட்டங்களில் பல சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு வந்தான் அவன். அந்த தைரியம் இன்று எங்கே போனது என்றே தெரியவில்லை. இந்த உலகத்தில் தனக்கென்ன யாருமே இல்லாததை போல் ஒரு உணர்வு. அந்த நொடியில், சரியாக அந்த நொடியில் ஒலித்தது அவனது கைபேசி. அதை எடுத்து பார்த்தவனின் இதழ்களில் முறுவல். மன அழுத்தம் மெல்ல கரைந்தது. சட்டென ஏற்றுமிட்டான் அழைப்பை. எங்கடா இருக்க? ஃப்ளைட்லியா? எதிர்முனை கேட்டது. இல்லடா. நல்ல வேலை, உன்னை பார்க்க ஓடி வந்த. வெளியே வர முடியுமா? விசிஸ்டர்ஸ் லான்ச்சில் இருக்கேன். அடுத்த 3வது நிமிடத்தில் விசிஸ்டர் லான்ச்சில் இருந்தான். துருவென சுற்றிய பரத்தின் கண்களுக்கு அவன் தென்படவே இல்லை. சில நொடிகளில் அவன் தேடி வந்தவனின் குரல் அவன் செவிகளை அடைந்தது. பிரதர், அப்படியெல்லாம் உங்களை தனியா விட்டுடுவோமா? அவன் சட்டென திரும்ப அங்கே அழகாய் புன்னகைத்தபடியே நின்று இருந்தான் விஸ்வா. இந்த வார்த்தைகளை விஸ்வா என்ன நினைத்து சொன்னானோ தெரியவில்லை. ஆனால் அவற்றில் கரைந்து போனவனாகத்தான் நின்றான் பரத். விஸ்வாவின் கை தன்னாலே அவன் தோளை அணைத்து கொண்டது. அங்கே இருந்த இருக்கையில் அவனையும் அமர்த்தி கொண்டு அமர்ந்தான் விஸ்வா. அவன் முகத்தில் ஓடிக்கொண்டிருந்த வருத்த கோடுகளை படித்தபடியே சொன்னான் அவன். நீ முன்னாடியே யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ இப்படி உட்கார்ந்து இருந்திருக்கணும். நான் அப்பவே நினைச்சேன் என்றான் விஸ்வா. ஒருவேளை நடந்த எல்லாவற்றையும் பார்த்து விட்டானா என்ன? சற்றே குழப்பத்துடன் என்னது என்றான் பரத். இந்த ஏர்லைன்ஸ்ல ஏர் ஹோஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் வயசானவங்க தான். என்ன செய்ய? அதை புக் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும். இல்ல என்னையாவது கேட்டு இருக்கணும். இப்போ இப்படி சோகமா உட்காந்து என்ன பண்ண? விஸ்வா முகத்தை படு தீவிரமாக வைத்து கொண்டு சொல்ல, சில வினாடிகள் விஸ்வாவின் முகத்தையே பார்த்தான். தன்னையும் மறந்து தனது மனநிலையையும் மீறி மலர்ந்து சிரித்து விட்டு இருந்தான். எரும மாடு. அவன் சிரிப்புடன் இணைந்து கொண்டான் விஸ்வா. ஒரு கப் காப்பி அடிப்போமா? இல்லடா, வேண்டாம். 50-50. ரொம்ப நாள் ஆச்சு, ப்ளீஸ். சரி, வாங்கிட்டு வா. அடுத்த 5வது நிமிடத்தில் காப்பியுடன் வந்தான் விஸ்வா. கையில் இருந்த காலி கப்பில் காப்பியை ஊற்றி அவனிடம் 50-50. அழகான மென்னகை பரத்திடம். அவன் காப்பியை மெதுவாக சுவைக்க துவங்க, சீக்கிரம் குடிடா, அம்மா வந்துட போறாங்க விஸ்வா அவச்சர் குரலில் சொல்ல, சட்டென திரும்பினான் பரத். சின்ன வயதில் அவர்கள் இருவருக்கும் இடையில் வழக்கமாக நடக்கும் ஒரு நிகழ்வு இது. பரத் எப்போதாவது அந்த வீட்டுக்கு செல்வது உண்டு. அவன் வருகை விஸ்வாவின் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடித்ததில்லை. அது ஏன் என அப்போதெல்லாம் இருவருக்கும் புரிந்ததும் இல்லை. தனது அறையினுள்ளேயே கிடப்பான் பரத். அம்மா ஏதாவது சாப்பிட கொடுத்தால் அவளுக்கு தெரியாமல் பரத்தின் அறைக்கு அதை எடுத்துக்கொண்டு ஓடி வருவான் விஸ்வா. டே, இந்த பாயசம். பாயசமா? வேண்டாம், அம்மா பார்த்துட போறாங்க. அதெல்லாம் இல்ல, நீ குடிக்கணும். உனக்கு பாதி எனக்கு பாதி, 50-50.
இந்தா. என்னடா இவ்வளவு மெதுவா குடிக்கிற? சீக்கிரம் குடிடா, அம்மா வந்துட போறாங்க என்பான் விஸ்வா. இருவர் என்ன அலைகளும் அந்த புள்ளியையே தொட்டு வர இதழோர புன்னகையுடன் பரத்தை பார்த்து கண் சிமிட்டினான் விஸ்வா. என்னடா பிளாஷ்பேக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல, அவன் உதடுகள் சொன்னாலும் பரத்தின் உள்ளம் கொஞ்சம் நெகிழ்ந்துதான் போயிருந்தது. காப்பியை முடித்த பிறகும் இருவரிடத்திலும் மௌனம். சில நிமிடங்கள் இப்படியே கரைய, சரி நான் கிளம்பவா வேண்டுமென்றே கேட்டான் விஸ்வா. ஏன் ஏன் ஃப்ளைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குடா. ஆனா எனக்கு வேலை இருக்கே. இது விஸ்வா. சரி கிளம்பு என்றவன் சட்டென அவன் கையில் இருந்த கார் சாவியை பிடுங்கி தனது கைக்குள் வைத்து கொண்டான். இதுவும் அவனது சிறு வயது பழக்கம். விஸ்வா எப்போதாவது அவனை சந்திக்க சென்றால் கிளம்பும் நேரத்தில் அவன் எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான பொருள் எதையாவது எங்கேயாவது ஒளித்து வைத்து விடுவான் பரத். அது கிடைக்கும் வரை இவன் நம்மை விட்டு கிளம்ப மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. சாவியை நீ பிடுங்கி வச்சுட்டா நான் எப்படி கிளம்ப? நடந்து போ என்றான் பரத் சாவியுடன் விளையாடி கொண்டே. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய பரத் அவன் கண்முன்னே வந்தது போல் தோன்றியது விஸ்வாவுக்கு. விஸ்வாவின் கரம் அவனை அணைத்து கொண்டது. ஏண்டா மனசு சரியில்லையா? இங்கேயே இருந்துட, 2 நாள் நானும் உன் கூட இருக்கேன் விஸ்வா இதமாக கேட்க. ஐயோ, இந்த ஊருலியா? வாய்ப்பே இல்லை. அபர்ணாவின் முகம் கண் முன்னே வந்து போக கண்களை இறுக மூடிக்கொண்டு சொன்னான் பரத். ஏண்டா, இங்க என்ன பிரச்சனை? அமர்னா தான் காரணமாக இருக்க வேண்டும் என ஓரளவு யூகித்து இருந்தால்தான் விஸ்வா. முடியாது விஸ்வா. உள்ளுக்குள்ள அப்படியே எரியுது. கண்களை திறக்கவில்லை பரத். என்னது? வெயில்டா. இந்த ஊர் வெயில் முடியல. நான் கிளம்புறேன். சாவியை அவனிடம் கொடுத்துவிட்டு எழுந்து விட்டான் பரத். சரி இரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். இல்ல விஸ்வா என்று புன்னகையுடன் தலை அசைத்துவிட்டு நகர்ந்தவன் மறுபடியும் விஸ்வாவிடம் வந்தான். விஸ்வா, அடிக்கடி போன் பண்ணுவதானே? தினமும் பேசுறேன்டா. ஏன்டா இப்படி கேக்குற? இல்ல, சும்மாதான் வரேன் நான். திரும்பி பார்க்காமல் நடந்தான் பரத். சாய்ந்து கொள்ள தோள் தேடும் அவனது தவிப்பு புரியாமல் இல்லை விஸ்வாவுக்கு. விமானத்தில் ஏறி அமர்ந்தான் பரத். அவன் ஏறியதும் அதே விமானத்தில் கண்களில் தென்படாத ஒரு தூரத்தில் அவன் அமர்ந்தது ஒரு வகையில் நிம்மதியை கொடுத்திருந்தது பரத்துக்கு. பெங்களூர். மறுநாள் காலை. ஜீன்ஸும் ஷர்ட்டும், காதுகளில் ஊஞ்சலாடும் பெரிய வளையங்களும், தோள்களை உரசி விளையாடும் கூந்தலுமாக தயாராகி வெளியே வந்தாள் அந்த பெண். தான் தங்கி இருக்கும் இடத்திலிருந்து தனது ஸ்கூட்டியை முழு வேகத்தில் கிளப்பிக் கொண்டு உற்சாகமாக பறந்தாள் அவள். பெங்களூர். அன்று மாலை நேரம் 7 தாண்டி கொண்டிருக்க அந்த நட்சத்திர ஹோட்டலில் மாடியில் அவனது வரந்தார்வில் மீட்டிங்கை முடித்துவிட்டு அந்த அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் பரத். கையில் இருந்த சூடான காப்பி தொண்டைக்குள் இறங்க நேற்றைய நிகழ்வுகளின் பலனாக மனத்திரையில் சிரித்தான் விஸ்வா. கைபேசியை எடுத்து விஸ்வாவின் எண்ணை தேடி அழுத்தினான். அவனாக விஸ்வாவை அழைத்தது பல நாட்கள், ஏன் வருடங்கள் ஆகின்றன. மறுமுனையில் ஒலித்தது. அழைப்பு ஏற்கப்படவில்லை. விஸ்வாவின் கைபேசியின் திரையில் பரத் என்ற பெயரும் அவனது புகைப்படமும் ஒளிர்ந்தன. அது ஒரு மேஜையின் மீது இருக்க அதன் அருகே அமர்ந்திருந்தான் அருண். அங்கே விஸ்வா இல்லை. அருணுக்குள்ளே அலையடித்தது. ஒலிக்கும் அந்த கைபேசியை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். விஸ்வாவுக்கும் பரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்தபடி அழைப்பு ஏற்கப்படவில்லை. ஒருவேளை ஏதாவது அறுவை சிகிச்சையில் இருப்பானோ என்ற எண்ணத்தில் மறுபடியும் அழைக்கவில்லை பரத். சில நிமிடங்கள் கழித்து ஒலித்தது பரத்தின் கைபேசி. திரை விஸ்வா என ஒளிர்ந்தது. பிஸியா இருக்கியா விஸ்வா? விசேஷம் ஒண்ணுமில்ல, அப்புறம் கூட பேசுறேன். இல்லடா, அது பெங்களூர் வந்திருக்கேன்டா. நீ கொஞ்சம் இங்க வரியா? அவன் குரலில் ஏதோ ஒரு பதற்றம் இருந்தது போலவே தோன்றியது பரத்துக்கு. எங்கடா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அது நேர்ல வா சொல்றேன் என்றான் விஸ்வா.
தான் இருக்கும் அந்த மருத்துவமனையின் பெயரை குறிப்பிட்டபடியே. அடுத்த சில நிமிடங்களில் அந்த இடத்தை அடைந்திருந்தான் பரத். அந்த மருத்துவமனை வளாகத்தை அடைந்து உள்ளே நுழைந்த பரத்துக்கு பேரதிர்ச்சி. அங்கே அப்படி ஒரு காட்சியை பரத் எதிர்பார்த்திருக்கவில்லை. அங்கே இருந்த இருக்கையில் அருண் அமர்ந்திருக்க, அவன் தோளில் கை போட்டுக்கொண்டு அவன் அருகில் அமர்ந்திருந்தான் விஸ்வா. இருவர் கையிலும் காப்பி கோப்பை. பரத் அவர்கள் அருகில் செல்ல அவனை நிமிர்ந்து பார்த்த அருண் கண்களில் என்ன இருந்தது என புரியவில்லை பரத்துக்கு. நேற்று கிட்டத்தட்ட இதே நேரத்தில் தன்னுடன் விஸ்வா அமர்ந்திருந்த காட்சி தனது கண் முன்னே வந்து போவதை தவிர்க்கவே முடியவில்லை பரத்தால். உள்ளுக்குள் ஏன் என்று சொல்ல முடியாத ஒரு தவிப்பு எழுந்தது நிஜம். அடுத்த 2 நொடியில் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் பரத். எப்போதிலிருந்து இப்படி பைத்தியமாக ஆகி போனேன் நான்? சின்ன புன்னகையை இதழ்களில் பொருத்தி கொண்டு அவர்கள் அருகில் வந்தான். என்னாச்சு விஸ்வா? அருணை ஒரு சாதாரண பார்வை பார்த்துவிட்டு விஸ்வாவை பார்த்து கேட்டான் பரத். பரத்தை பார்த்ததும் மலர்ந்து போக தவறவில்லை விஸ்வாவின் முகம். அவன் சட்டென எழுந்துவிட பரத்தை மேலிருந்து கீழாக அளந்தபடியே எழுந்தான் அருண். அது சின்ன ஆக்சிடென்டா? இன்னைக்கு காலையிலேயே ஆக்சிடென்டா? யாருக்கு விஸ்வா? அவன் குரலில் கொஞ்சம் படப்படப்பு தொற்றிக்கொள்ள, நம்ம அஸ்வினிக்கு என்றான் விஸ்வா. தெரியவில்லை பரத்துக்கு. அஸ்வினி யாரென்ன தெரியவில்லை. அந்த ஸ்கூட்டி புயலை அவன் பார்த்ததில்லை. யாருடா அஸ்வினி என்றான் குழப்பமான பார்வையுடன். ஓ, உனக்கு தெரியாதுல்ல அவளை? இரு, நேர்ல பாரு, பார்த்த உடனே புரியும் என்றான் சின்ன கண் சிமிட்டலுடன். சரி, இப்போ எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்லடா. சார் இல்லனா ரொம்ப கஷ்டமா ஆகி இருந்திருக்கும் என்றான் அருணை பார்த்தபடியே. இன்னைக்கு மார்னிங் 8 மணிக்கு ஆக்சிடென்ட். சொன்னா கேட்காதது. பறக்கும் ஸ்கூட்டில. நல்ல வேளை தலையில அடி இல்லை. நிறைய பிளட் லாஸ். நானே கொஞ்சம் பதறிட்டேன். இப்பதான் கண் முழிச்சது விஸ்வா சொல்ல, அவன் வார்த்தைகளில் தேங்கி இருந்த பாசம் புரியாமல் இல்லை பரத்துக்கு. யாருடா அஸ்வினி? மறுபடியும் கொஞ்சம் ஆர்வம் சேர்ந்த குரலில் பரத் கேட்க, இரு சொல்றேன் என்றான் அவன். நம்ம அருண் தான் காலையிலிருந்து அவ கூடவே இருந்திருக்கார். நான் வர வரைக்கும். அவ மொபைல நம்பர் பார்த்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் இவர்தான். இவருக்கு எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் போதாது. சச் ஏ நைஸ் ஜென்டில்மேன். இவரை மீட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள ரொம்ப நாள் பழகுன ஒரு ஃபீல். அருண் தோளை நட்பாக அணைத்து கொண்டது விஸ்வாவின் கரம். பதிலுக்கு புன்னகைத்தபடியே பரத்தை பார்த்தான் அருண். அருண் எதிர்பார்த்ததை போல் அவன் முகத்தில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை. இவனுக்கும் விஸ்வாவுக்கும் என்ன உறவாம்? இன்னும் அந்த கேள்விக்கான விடை கிடைக்கவில்லை அருணுக்கு. சார் யாருன்னு நீங்க சொல்லலையே விஸ்வா என்றான் அவன். அந்த கேள்விக்கு பதில் தேடிவிடும் அவசரம் அவனிடம். விஸ்வா அபர்ணாவுக்கு உறவென தெரிந்துவிட்ட அந்த நிலையில் இந்த கேள்விக்கு விடை கிடைப்பது மிக அவசியமாகப்பட்டது. யா அருண், இது பரத் என்னோட. அவன் முடிப்பதற்குள் குட் ஃப்ரெண்ட் இடை புகுந்து முடித்திருந்தான் பரத். அது ஏனோ வேறெந்த கதையையும் அங்கே சொல்ல விருப்பமில்லை. என்ன புரிந்ததோ விஸ்வாவும் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. அவன் கை அருணை நோக்கி நீல அதை பற்றி கொண்டான் அவன். நேற்று நடந்தது எதையுமே வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை இருவரும். பரத்தின் முகத்தில் நட்பின் பாவம், அருணிடத்தில் கொஞ்சம் ஆச்சரியம். என் மீது கோபம் இல்லையா இவனுக்கு? விஸ்வாவின் குரல் கலைத்தது அவனை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அருண், நாங்க போய் அஸ்வினிய பார்த்துட்டு வந்துடுறோம். பரத்தை அழைத்து கொண்டு நகர்ந்தான் அவன். ஐசியூவில் இருந்து அந்த அறைக்கு மாற்றப்பட்டு இருந்தால் அவள். கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருக்க உள்ளே நுழைந்தார்கள் இருவரும். ஹனி, மெல்ல அழைத்தான் விஸ்வா. மெதுவாக விழித்திறந்தாள் அவள். குரலிலும் முகத்திலும் நிறையவே வியப்பும் சந்தோஷமும் நிரம்பி இருக்க, ஏ விஸ்வா, இது இது யாருடா கேட்ட பரத்தை பார்த்து இதமாய் புன்னகைத்தான் விஸ்வா. நீ யாருன்னு நினைக்கிற?
குறு பார்வையுடன் அவனை பார்த்தபடியே கேட்டான். இது என பரத் தான் நினைத்ததை சொல்ல, எக்ஸாக்ட்லி, அழகாய் சிரித்தான். விஸ்வா, நீ இதை எதிர்பார்க்கல? இல்லடா. குளிர் புன்னகை பரத்திடம். மறுபடியும் ஒரு முறை அஸ்வினியை பார்த்தான் பரத். வீட்ல இருந்து யாரும் வரலையாடா? இப்பதான் சொல்லி இருக்கேன், வராங்க என்றான் அவன் முகம் பார்த்தபடியே. எனக்கு தான் முதல்ல போனே வந்தது. சரி, அவங்களுக்கு எதுக்கு டென்ஷன் பார்த்துட்டு சொல்வோம்னு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். மயக்கம் கொஞ்சம் தெளிந்திருக்க இருவரையும் மாறி மாறி பார்த்திருந்தாள் அஸ்வினி. ஹே குரங்கு, சொன்னா கேட்டாதானே? ஒரு இடத்துல இருக்காம எப்ப பாரு தாவிக்கிட்டு, இப்ப பாரு எப்படி வந்து படுத்துட்ட. இனி வண்டிய தொடு, உனக்கு இருக்கு. உன்னால எல்லாருக்கும் டென்ஷன் இப்போ என்றான் விஸ்வா. ஆமா, நீங்க எல்லாரும் எதுக்கு டென்ஷன் ஆகல? ஒவ்வொரு நாள் டென்ஷன் ஆக ஒன்னும் விஷயமே இல்லைன்னு டென்ஷன் ஆகிற கூட்டம் நீங்க எல்லோரும், உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டாள் அஸ்வினி. வாய் திறந்து பேசிவிட சக்தி இல்லை அப்பொழுது. ஆனாலும் நிஜம்தான் அவன் சொல்வது. ஒரு நிமிடத்துக்கு மேல் ஓரிடத்தில் நின்று அவளுக்கு பழக்கமே இல்லை. இங்கும் அங்கும் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் அவளுக்கு. அதனாலேயே அவள் தேர்ந்தெடுத்தது ஏர் ஹோஸ்ட் வேலையை. அவள் இப்படி படுத்திருப்பது இதுவே முதல் முறை. வீட்டில் யாருக்குமே அவள் இந்த வேலையில் சேர்வதில் உடன்பாடு இல்லைதான். அவளது விமான நிறுவனத்தின் தலைமையிடம் பெங்களூர் என்பதால் அவள் இங்கே தங்க வேண்டியது அவசியம். அதிலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லைதான். நீங்க கவலைப்படாதீங்க அஸ்வினி, உங்களுக்கு நான் ஒரு கார் வாங்கி தரேன். நீங்க இனிமே கார் ஓட்டுங்க, வண்டி வேண்டாம் பரத் சொல்ல உற்சாகமாக சிரித்தாள் அஸ்வினி. அவன் யாரென்ற கேள்வியான பார்வையையும் அவளிடத்தில். டே 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 அக்கிரமடா, நீ இது வரைக்கும் எனக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தந்ததில்ல. நேத்து காப்பி கூட ஏன் செலவு? அவளுக்கு அள்ளி விடுறத பாரு. விஸ்வா புலம்ப பரத் சிரிக்க, யாரு விஸ்வா இது என்றாள் அஸ்வினி சற்று மெலிதான குரலில். பரத் என்றான் பரத் முந்திக்கொண்டு. பரத்? அவள் முகம் சட்டென மலர்ந்தது. விஸ்வா சொல்லுவான் உங்களை பத்தி நிறையவே என்றான் மெல்ல. உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். சொல்லி முடிப்பதற்குள் மூச்சு வாங்கியது அவளுக்கு. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, அப்புறம் பேசலாம் நாம பரத் சொல்ல புன்னகைத்தாள் அஸ்வினி. பரத்தை பற்றி அவளிடம் நிறைய சொல்லி இருக்கிறான் விஸ்வா. அதையெல்லாம் கேட்கும் போதே அவன் மீது நிறையவே மதிப்பும் அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் அவளுக்கு தோன்றியது நிஜம். இப்பொழுது அவனை பார்த்த பிறகு அந்த மதிப்பு எண்ணமும் அதிகமானது போலவே தோன்றியது அவளுக்கு. ஹனி, உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். இந்த பரத்திற்கானே பரத் நம்ம அப்புவை தாறுமாறா லவ் பண்றான் தெரியுமா? உனக்கு சொல்லியே விட்டான் விஸ்வா. பேச இயலவில்லை என்றாலும் பெரிதாக மலர்ந்த அவள் முகம் அவளது சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது. ஹே, ரியலி? அப்புவுமா? அவள் தோணியில் நிறையவே ஆர்வம் சேர்ந்திருக்க. சும்மா இரு விஸ்வா, அவன் அடுத்து பேசுவதற்குள் தடுத்தான் பரத். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, யூ டேக் ரெஸ்ட், நாங்க அப்புறம் வரோம். விஸ்வாவை இழுத்து கொண்டு வெளியே வந்து விட்டு இருந்தான் பரத். அவர்கள் வெளியே வந்த நேரத்தில் தான் காரில் இருந்து இறங்கி மருத்துவமனைக்கு நுழைந்தனர் அந்த மூவரும். அவர்களை பார்த்துவிட்டு சட்டென எழுந்து விட்டான் அங்கே அமர்ந்திருந்த அருண். எதிர்பார்த்திருந்தான் பரத். அவர்கள் இருவரும் தான் வரக்கூடும் என தெரியும் அவனுக்கு. ஆனால் அவன் எதிர்பார்க்காதது அவர்களுடன் வந்த அந்த மூன்றாம் நபரை. அவர் விஸ்வாவின் அப்பா. ஸ்தம்பித்து போனவனாக நின்றுவிட்டு இருந்தான் பரத். அவரை பார்த்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டதே. மற்ற இருவருக்கும் முன்னால் அவர்தான் நடந்து வந்தார். அவர் நேராக வந்து நின்றது விஸ்வாவிடம். அவரிடம் நிறைவே பதற்றம். அதனாலேயே விஸ்வாவின் அருகில் நின்றிருந்த பரத்தை கவனிக்கவில்லை அவர். ஆனால் இமைக்க மறந்திருந்தான் பரத். அவரை விட்டு விழி அகற்றவில்லை அவன். இத்தனை ஆண்டுகளில் தலை இன்னும் அதிகமாக நரைத்திருக்க, உடல் சற்றே பூசினார் போல ஆகியிருக்க,
அவரது கம்பீரம் இன்னமும் கூடியிருந்ததைப் போலவே தோன்றியது பரத்துக்கு. இவரை இனி வாழ்க்கையில் பார்க்கவே போவதில்லை. ஏன், சில நேரங்களில் பார்க்கவே கூடாது என்று கூட நினைத்திருக்கிறான் அவன். ஆனால் இன்று அவரை பார்த்த மாத்திரத்தில் அவர் மீதிருந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டதை போன்றதொரு ஒரு உணர்வு அவனுக்கு. என்னாச்சிடா விஸ்வா என்றார் அவர். இப்போ அஸ்வினி எப்படிடா இருக்கா? அவளுக்கு ஒண்ணுமில்லப்பா, இப்போ கண் முழிச்சிட்டா சொன்னான் விஸ்வா. நீ திடீர்னு ஃபோன் பண்ண உடனே ஒண்ணுமே புரியல யாருக்கும். அதுதான் 3 பேரும் நம்ம கார்ல கிளம்பி வந்துட்டோம் என்றான் விஸ்வா. அவன் பார்வை இப்பொழுது பரத்தின் மீது இருக்க மெல்ல திரும்பினான் விஸ்வாவின் அப்பா வரதராஜன். கொஞ்சம் சுருங்கி விரிந்தன அவர் கண்கள். சட்டென அவன் யாரென புரியவில்லை அவருக்கு. இத்தனை வருடங்களில் அவனது நடை உடை பாவனங்களிலும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறதே. சில நொடிகளில் புரிந்து போனது அவருக்கு. அவனை எதிர்பார்த்திருக்கவில்லை அவர். பேச்சு எழவில்லை. சில வினாடிகள் சிலையாகவே நின்று இருந்தார் அவர். பேசி விடுவாரா அவர்? என்னுடன் பேசி விடுவாரா? பரத் அவரையே பார்த்திருக்க மெல்ல மெல்ல மாறியது அவர் முகம். அங்கிருந்து கொஞ்சம் விலகி அங்கே இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார் அவர். அவர் இதயம் மட்டும் தறிக்கெட்டு துடித்து கொண்டிருந்தது. விஸ்வாவும் பரத்தும் அவரையே பார்த்திருக்க அவர்களை கலைத்தது அபர்ணாவின் குரல். ஆம், விஸ்வாவின் அப்பாவுடன் வந்திருந்த இருவரும் அபர்ணாவும் அவளது தந்தையும் தான். அஸ்வினி அபர்ணாவின் தங்கை. கண் முழிச்சிட்டாளா விஸ்வா? நாங்க பார்க்கலாமா? அவள் கேட்க பரத்தின் பார்வை அவள் மீது பதிய அவனை பார்த்தாள் அபர்ணா. இவன் எப்படி இங்க என்ற கேள்வி அவளுக்குள் எழ, முன்பு ஒரு முறை பரத் பெங்களூரில் இருப்பதாக விஸ்வா சொன்னது அவள் நினைவுக்கு வர அவனை பார்த்து நட்பாக புன்னகைத்தாள் அபர்ணா. அபர்ணாவின் அப்பா கூட பரத்தை சில வருடங்களுக்கு முன் ஓரிரு முறை பார்த்திருக்க கூடும். இப்பொழுது அது அவர் நினைவுக்கு வரவில்லை. சரியாக அந்த நேரத்தில் அவர்கள் அருகில் வந்து நின்றான் அருண். இத்தனை நேரம் அருணை கவனிக்கவில்லை அபர்ணா. அவனை பார்த்ததும் சட்டென மலர்ந்து குளிர்ந்து போகத்தான் செய்தாள் அவள். அவள் முகபாவங்களை படிக்க தவறவில்லை பரத். அதே நேரத்தில் அதற்கு ஈடான சந்தோஷம் அருணிடமும் இருக்கத்தான் செய்தது. அருகில் பரத் நின்று இருக்கிறான் என்ற தவிப்பும் அபர்ணாவை தன்னவள் என்று பறைசாற்றிக் கொள்ளும் அவசரமும் அவனிடத்தில். அவளை ஒட்டி நின்று கொண்டான் அவன். அதுவும் பரத்துக்கு புரியாமல் இல்லை. சொல்லப்போனால் ஒரு பெருமூச்சுடன் சின்னதாக ஒரு ரகசிய புன்னகையும் எழுந்தது அவனிடத்தில். அந்த அவசரமும் நல்ல காதலின் அடையாளம் இல்லையா? ஆனால் இதையெல்லாம் புரிந்திருக்கவில்லை விஸ்வாவுக்கு. இன்று மாலை பேசிக்கொண்டிருந்த போது பேச்சுவாக்கில் அருண் அபர்ணாவுடன் வேலை செய்வது மட்டும் புரிந்திருந்தது விஸ்வாவுக்கு. நம்ம அருண் தான் நான் வர வரைக்கும் அஸ்வினி கூடவே இருந்திருக்கார் அபர்ணா. அதுவும் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு. அவருக்கு நாம எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் போதாது. சச் எ நைஸ் ஜென்டில்மேன் விஸ்வா சொல்ல வியப்புடன் திரும்பி அருணை பார்த்து புன்னகைத்தாள் அபர்ணா. கொஞ்சம் பெருமிதம் கலந்த பார்வை அருணிடத்தில். அபர்ணாவின் முகபாவத்தில் ஏதோ ஒரு சுருக்கென தைத்தது விஸ்வானின் உள்ளே. அதற்குள் அருணின் கையை பற்றி குலுக்கி விட்டிருந்தார் அவள் அப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் அருண். அவர் குரல் கொஞ்சம் கரைய, ஐயோ என்ன அங்கிள், நீங்க இதை என்னோட கடமைன்னு வச்சுக்கோங்களே. வாங்க நாம போய் அஸ்வினியை பார்த்துட்டு வருவோம் அருண் சொல்ல, அவளது அப்பா சற்று முன்னே நடக்க அபர்ணாவின் தோளில் கை போட்டபடியே ஒரு முறை பரத்தை திரும்பி பார்த்துவிட்டு அருண் நகர அவனது முகபாவத்தை பார்த்ததில் கொஞ்சம் திகைப்பில் மூழ்கிதான் போனான் விஸ்வா. விஸ்வாவின் பக்கம் திரும்பினான் பரத், கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு.
கண்களை இறுக மூடி நின்றிருந்தான் விஸ்வா. அவனுக்கு ஏதோ புரிய துவங்கி இருக்கிறது என தெரிந்தது பரத்துக்கு. ஹலோ பிரதர் என்றான் பரத். விஸ்வாவை சட்டென இயல்பாக்க. இதை விட பெரிய மருந்தில்லை பரத்திடம். திடுக்கென கண் திறந்தான் விஸ்வா. ஹே, இப்ப நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட? எரும மாடுன்னு கூப்பிட்ட என்றான் மென் சிரிப்புடன். பிரதர், அந்த வார்த்தைக்காக தான், அந்த அழைப்புக்காக தான் நீண்ட நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிறான் விஸ்வா. எப்பொழுதும் இப்படியே அழைத்தால் என்னவாம்? ஒரு பெருமூச்சு இழ பின்னர் மெதுவாக கேட்டான் விஸ்வா. ஆமாம் அருண், உன்னை பார்க்குற பார்வையே சரியில்லை. அபர்ணா நடத்துக்கிற விதத்தை பார்த்தாலும் எனக்கு என்னவோ. விஸ்வா கேட்க பதில் சொல்லாமல் வேறு பக்கம் பார்க்க ஆரம்பித்தான் பரத். டே, உண்மையை சொல்லு, உனக்கு இதெல்லாம் முதலிலே தெரியுமா? கேட்டே விட்டான் அவன். தெரியும், ஆனா தெரியாது என்றான் பார்வையை திருப்பாமல். டே, விளையாடாத. நீ அவளை எப்படி விரும்புறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவன் முடிப்பதற்குள் சட்டென திரும்பி விடு விஸ்வா என்றான் கொஞ்சம் தளர்ந்து போன குரலில். விட்டுடு ப்ளீஸ், எனக்கு அபர்ணா சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். பரத் ஒரே வரியில் முடித்துவிட நிஜமாகவே வேந்து போனான் விஸ்வா. இப்படி கூட காதலிக்க முடியுமா என்ன? அது ஏனோ தெரியவில்லை. அருணை அபர்ணாவின் அருகில் நிறுத்தி பார்ப்பதை கூட ஏற்றுக்கொள்ள மறுத்தது விஸ்வாவின் மனம். ஆனால் அவள் மனதை உடைத்து போடவும் மனம் ஒப்பவில்லையே. யோசித்தபடியே நின்றிருந்தான் விஸ்வா. சில நொடிகள் இருவரின் மத்தியிலும் இறுக்கமான மௌனம். தூரத்தில் அமர்ந்து இருக்கையில் கண்களை மூடி சாய்ந்திருந்த விஸ்வாவின் அப்பாவை ஒரு முறை பார்த்துவிட்டு சற்றே தள்ளி சென்று அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தான் பரத். அலையடிக்கும் மனதை கட்டுப்படுத்த அரும்பாடுபட்டு கொண்டிருந்தான் அவன். அங்கே அஸ்வினி இருக்கும் அறைக்குள் நுழைந்தனர் மூவரும். அரைகுறை உறக்கத்தில் தான் இருந்தாள் அஸ்வினி. அஸ்வினியின் அருகில் சென்று அமர்ந்தார் அப்பா. படுத்திருக்கும் மகளின் தலையை இதமாக கோதினார் அவர். கட்டிலுக்கு அருகில் வந்து நின்று எதுவுமே பேசாமல் தங்கையே பார்த்தபடி நின்று இருந்தாள் அபர்ணா. கண்ணுக்கு கண்ணாக இரண்டு பெண்களின். ஆனால் அபர்ணாவின் நேர் எதிர்ப்பதம் அஸ்வினி என்றுதான் சொல்ல வேண்டும். காலிலும் கையிலும் கட்டுகளுடன் படுத்திருந்த மகளை பார்க்கும்போது அவர் கண்களில் தன்னாலேயே நீர் சேர்ந்திருந்தது. நடு ரோட்டில் அடிபட்டு கிடந்தாளா? அருண், ரொம்ப ரத்தம் போயிடுச்சா? குரல் தடுமாற கேட்டார். அதெல்லாம் இப்போ எதுக்கு அங்கிள், விடுங்க. அதுதான் அஸ்வினி நல்லா ஆயிட்டாங்க இல்லையா என்றான் அருண் இதமான குரலில். இல்லப்பா என்றார் அவர். அவர் தோணித்தனாலே ஒருமைக்கு மாறியிருந்தது. அவர் மனம் அருணிடம் கொஞ்சம் நெருங்கி இருந்தது. என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீ அவ கூட இருந்தேன்னு விஸ்வா சொன்னா. இந்த காலத்துல யார் இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க? என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருக்க. உனக்கு பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. பதிலுக்கு தானே ஒரு முறை அபர்ணாவை பார்த்து புன்னகைத்து விட்டு சொன்னான் அருண். நான் சீக்கிரமே ஒரு வரம் கேட்கிறேன் உங்ககிட்ட. வரம் தானே, கொடுத்துட்டா போச்சு சிரித்தார் தந்தை. அதே நேரத்தில் வெளியே விஸ்வாவின் அருகில் வந்தான் பரத். உனக்கு இப்போ ஏதாவது ஹெல்ப் வேணுமாடா? ஹெல்ப் இப்போ எதுவும் வேண்டாம் பரத். நான் உன்னை அஸ்வினிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு தான் வர சொன்னேன். ஆனா இப்போ எல்லாம் வேற மாதிரி. எனக்கு என்ன செய்யனே தெரியலடா. சரி விடுடா. இப்ப என்ன ஆச்சு? புன்னகைக்க முயன்றான் பரத். நான் கிளம்பட்டுமா விஸ்வா, வீட்டுக்கு மெதுவாக கேட்டான் அவன். சரிடா என்றான் விஸ்வா. ஒரு முறை விஸ்வாவின் அப்பாவை திரும்பி பார்த்தான் பரத். என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேச தோன்றவில்லையா அவருக்கு? தோன்றி இருக்கும், நிச்சயமாக தோன்றி இருக்கும். ஆனால் அது எது தடுக்கிறதாம் அவரை? புரியவில்லை. ஆனால் அப்படியே கிளம்பிவிட இவன் மனம் ஒப்பவில்லை.